ஆஹா, நான் நினைத்தது போல் அந்த பாலகன் மிகவும் சாமர்த்தியசாலிதான். இல்லையே, இப்படி ஒரு அதிகார கோரிக்கையை வைக்க முடியுமா? அந்த பாலகன் பெயர் என்ன? யமுனை துறைவன். மிகவும் அற்புதமான பெயர். யமுனை துறைவன், கீதையை அருளிய கண்ணனின் பெயர். ஆக்கியாழ்வாரே, எதற்கும் கவனமாக இருங்கள். தன் ஆச்சாரியருக்காக போராடும் குணம் படைத்த இளம் சிங்கமாம் அந்த யமுனை துறைவனிடம் ஒருவேளை நீங்கள் தோற்கும் நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். தோல்வியா? எனக்கா? இந்த ஆக்கியாழ்வானுக்கா? அது ஒருபோதும் நடக்காது. அப்படியென்றால் யமுனை துறைவன் விரும்பியது போல் எங்கு அழைத்து வர வேண்டியதுதானே? அழைத்து வருவேன். அந்த யமுனை துறைவன் விருப்பப்படியே பல்லக்கை அனுப்பி அழைத்து வர உத்தரவிடுகிறேன். வரட்டும், பல்லக்கிலேயே வரட்டும். என்னிடம் வாதிட்டு தோற்ற பின் அதே பல்லக்கில் நான் அமர்ந்து வர அந்த யமுனை துறைவனும் அவனது குருநாதரும் என்னை சுமந்து வரும்படி செய்கிறேன். ஒருவேளை அதற்கு மாறாக அந்த பாலகன் வெற்றி வாகை சூடினால்? நடக்காததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் தேவி? நடந்தால் உங்கள் இருவரின் நிலை என்ன? முதலில் அதை சொல்லுங்கள். அரசியாரே, அப்படி ஒரு நிலை வந்தால் நான் இதுவரை பெற்ற அனைத்து பட்டங்களையும் அவன் காலடியில் சமர்ப்பிக்கின்றேன். பல வித்வான்களையும் கூட்டி அவர்கள் முன்னிலையில் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த பாலகனின் காலில் விழுந்து வணங்குகிறேன். போதுமா தேவி? போதாது. வித்வஜன கோலாகலனான இந்த ஆக்கியாழ்வார் பல பண்டிதர்களை தன் காலில் மண்டியிடச் செய்து அவ்வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பித்துள்ளார். அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்ட தாங்கள் ஒருவேளை இந்த ஆக்கியாழ்வார் வாதத்தில் தோற்றால் அத்தோல்வியிலும் தாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும்.